ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குடைமிளகாய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குடைமிளகாயில் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, கண்களுக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம உடலில் உள்ள செல்கள்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த குடைமிளகாய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வதங்கின பிறகு ஒரு குடைமிளகாயை இந்த சைஸில் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே கொத்தமல்லி தழைகளையும் தேங்காயும் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பும் கலந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த சட்னியில் கலந்துக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னியோட கலந்துக்கலாம். சுட சுட இட்லி ஊற்றி இந்த சட்னியோடு சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.